டே ட்ரேடிங்குக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது பெஸ்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட் தான். ரெண்டுலேயும் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் போத் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கேட்டகரி வேறு, ட்ரேடிங்குங்கிற வேறு. ட்ரேடிங்குங்கிற என்னென்னு சொன்னால் ஷார்ட் டைமில், அது ஷார்ட் டைம்ங்கிறது சில ஆக்களுக்கு ஹவர்ஸில் அடிக்கலாம், சில ஆக்களுக்கு டேஸில் அடிக்கலாம், சில ஆக்களுக்கு மந்த்ஸில் அடிக்கலாம். அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இது அந்த டைம் இன்டர்வல் போகிறாங்கங்கிறது ஒவ்வொரு ட்ரேடரோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். ஸோ கம்பேர்ட் டு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங்குங்கிறது ஷார்ட் டைம் தான். ஸோ ஷார்ட் டைமில் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி மார்க்கெட்டில் இருக்கிற மூமெண்ட்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி அதில் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பார்க்குறது தான் இந்த ஷார்ட் டைம் ட்ரேடிங். நார்மலாக இந்த ட்ரேடிங்னு சொல்கிறது. நான் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் கதைக்கேன். மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், பைனரி மார்க்கெட், அதெல்லாம் நான் பற்றி கதைக்கல. அதெல்லாம் கேம்பிளிங். அதோட நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் போன்ற அதுகளையும் நான் கதைக்கல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஸ்டாக் ட்ரேடிங் அதுகளை பற்றியும் நான் கதைக்கல. ஓகே, நான் சொல்கிறது கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்கும் செய்கிறேன், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட தான் நீங்கள் ட்ரேடிங் செய்ய போகணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங் செய்ய போகிறது பெட்டிலுக்கு ஆமர் இல்லாமல் போகிற மாதிரி. ஓகே, ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செஞ்சுட்டு போகக்குள்ள நீங்கள் பெட்டிலுக்கு ஆமரோட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்படுற ரிஸ்க் குறையும். ஓகே, ஸோ ஆமரோட போகக்குள்ள உங்களுக்கு அடிபட்டாலும் உங்களுக்கு ஆமரில் தான் படும் அநேகமாக. அதனால் நீங்கள் தப்புவீங்க. அதே மாதிரி சேம் கான்செப்டாக. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ ஸ்டாப்லாஸ் போடுறது, அப்படி டிசிஏக்கு போதுமான அளவு அமௌண்ட்டுகள் வச்சு போடுறது, இப்படியான விஷயங்கள் செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ராங்கான ட்ரேட்ஸில் எடுக்கக்குள்ள இல்லை வார நட்டங்களை இல்லை வார அந்த இதுகளை அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் குறைக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், அதே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், அந்த மார்க்கெட் சென்டிமெண்டல் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒன்று மெனுவலாக ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பொட்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பேர்ட் டு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஷார்ட் டேர்ம். ஓகே, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது அடுத்த கேட்டகரி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு தங்கம் வாங்கி போடுற மாதிரி. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு அசெட், அவங்களோட பணத்தை இன்ஃப்ளேஷன்லேருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு அசெட்டாக நீங்கள் ஒரு தங்கம் கொஞ்சம் வாங்கி போடுறீங்க. அப்படி ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்க, இல்லை ஒரு வலை ஒன்று வாங்கி போடுறீங்க. ஸோ லாங் டேர்ம் இவ்வளோ ஒரு வருஷம், 2 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அதோட விலை கூடினது பிறகு விற்போம். அப்படி விற்கிற ஐடியா இல்லை, நான் இந்த அசெட்டுகளை கூட்டணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வாங்குவீங்க தானே. அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ரெண்டு காயின்னா பிட்காயின், எத்தூரியம். அதை தாண்டி மற்ற காயின்களில் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட் உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ப்ரொஜெக்ட், ஆனால் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு நாளைக்கு பொட்டென்ஷியல் இருக்குதா, அது டீம் என்ன, அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அதோட டோக்கனமிக்ஸ் என்ன, இது நாளைக்கு வேறு லெவலில் இது போகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லி ஃபுல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி தான் அந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணணும். ஸோ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணக்குள்ளே நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட மாட்டாங்க. ஆனால் ட்ரேடிங்குக்கு தான் ஸ்டாப்லாஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் டிசிஏ எல்லாம் பண்ணி போவாங்க. சில லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்யக்குள்ள, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கி போட்டுட்டீங்க. நாளைக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிரேஷன் வந்து பிட்காயின் இன்னும் நல்ல குறைஞ்ச ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு 10 லட்சத்துக்கு வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்க, டிசிஏ பண்ணி லாங் டைமுக்கு கொண்டு வரீங்க. ஓகே, டிசிஏ பண்ணி போகிறதெல்லாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஷார்ட் டைமில் நீங்கள் வாங்கினதை விட விலை குறைஞ்சிட்டு விலை கூடிட்டுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதால லாங் டைமுக்கு தான் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ லாங் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் க்ரோத் வந்து இருக்கும். நீங்கள் நல்ல காயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு நீங்கள் ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறதா அப்படி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து படித்து 14 வழியில் எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சு சொல்லணும்னு சொன்னால் கிரிப்டோன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.